அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம கச்சத்தீவு விஷயங்கள் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. சட்டமன்றத்தில் கூறிய கருத்துக்கள் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் கூறிய கருத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாது. டிஆர் பாலு அவர்கள் மூத்த அமைச்சர் பல விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சி விஷயங்களை வெளியே விடணும். அதை விடுத்துவிட்டு கச்சத்தீவு விஷயத்தில் என்ன நடந்ததுன்றதே தெரியாமல் உலக நாடுகள் அழுத்தம் கொடுக்குறாங்க. இது இலங்கைக்கான பகுதி உங்கள் கையில் இருக்கிறது சரியான விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தடுத்து நிறுத்துறாங்க, கச்சத்தீவு எங்கள் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கச்சத்தீவு நம்ம பகுதியானா நிச்சயமாக கிடையவே கிடையாது. அது 1912 அதற்கு முன்பாகவே இந்தியா என்ற நாடு எந்த நிலப்பரப்பு என்பதை தீர்மானிப்பதற்கு முன்பாகவே கச்சத்தீவு என்பது நமது பகுதி இல்லை என்பது உலக அறிந்த உண்மை. ஆனால் கச்சத்தீவை வைத்து அசிங்கம் பிடித்த ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நம்ம ஆட்சியாளர்களும் துணை போவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். இப்போ கச்சத்தீவில் என்னதான் நடந்தது ரியாஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? கச்சத்தீவு என்பது சிறு பகுதிங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது, மிக சிறிய பகுதி. அங்கே ஏதாவது வசதிகள் இருக்கான்னா ஒரு சில கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு சில ஏக்கர்ஸ் தான். ஆனால் கச்சத்தீவு இருக்கிறது ஒரு சில ஏக்கர்ஸ். அதே நேரத்தில் 100க்கும் குறைவான ஏக்கர் தான். அதே நேரத்தில் பாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அந்த பகுதி வந்து வாட்ச் பகுதின்றது மிகப்பெரிய வளங்கள், கடல் வளங்கள் கொளித்து இருக்கக்கூடிய பகுதி, ஒரு மிகப்பெரிய பகுதி. அது கிட்டத்தட்ட ஒரு பல லட்சம் ஏக்கர். அது பார்த்தீங்க அப்படின்னா 6000 சதுர கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இந்த 6000 சதுர கிலோமீட்டருக்கும் ஒரு 400 சதுர கிலோமீட்டர் கூட இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு குறைவான ஒரு பகுதி கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவு பகுதியை கொடுத்து விட்டார்கள்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அரசு மீது பழி சொல்லி இந்த சீனாவில் எல்லையை இழந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம பல ஆயிரம் ஏக்கர்ஸ் அங்கே போயிட்டுருச்சு, பல கிலோமீட்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அதை பற்றி நாம் பேசுவதற்கு இல்லை. ஆனால் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? கச்சத்தீவு இந்தியாவிற்கான பகுதி அல்ல, அது இலங்கைக்கான பகுதி. அது இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய ராஜதந்திரத்தின் விளைவாக நமக்கு வாட்ச் என்ற அந்த பகுதி நமக்கு கிடைத்தது. கடல் பகுதி கிட்டத்தட்ட பல லட்சம் ஏக்கர்ஸ் வந்து இலங்கை வசம் இருந்த அந்த பகுதியை நமக்காக பெற்றுக்கொண்டு இலங்கைக்கான அந்த கச்சத்தீவை இலங்கைக்கே கொடுத்துட்டோம். கச்சத்தீவு விஷயத்துல பலர் வந்து பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் கச்சத்தீவு இந்தியாவிற்கான ஒரு நிலப்பரப்பு அல்ல. இது வந்து வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும், சொல்லக்கூடியவர்களுக்கும் தெரியும். தெரிந்த கருத்தையே பொய்யான தகவலையும் ஒரு சிலர் பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். வாழ்த்துக்கள், உங்களுடைய கொள்கையை நீங்க செய்யுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் அரசியலுக்காக காங்கிரஸ் மீது அவதூறு பரப்பாதீர்கள். கச்சத்தீவை இந்தியா தாரை வார்க்கவில்லை. கச்சத்தீவு இலங்கைக்கான பகுதி, இலங்கைக்கு சேர வேண்டிய ஒரு பகுதி. இலங்கைக்கு சேர வேண்டிய பகுதியை இலங்கையிடம் கொடுத்து விட்டோமே தவிர அதை நாம வந்து நமக்கான பகுதி அல்ல, அதை தாரை வார்க்கவில்லை. அவர்களுக்கான பகுதியை நாம் வைத்து கொண்டிருந்தோம், அந்த பகுதியை நாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டோம். அது இலங்கைக்கு சேர வேண்டிய ஒரு நிச்சயமாக இலங்கை நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. உலக நாடுகள் நிலப்பரப்பை வரையறை செய்கிறார்கள் அல்லவா, அதில் இதெல்லாம் வரும். இப்போ சைமன் இருக்கார் இல்லையா, சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவர் கூறுகிறாரே, நான் உலகத்தையே ஆண்டுறேன், இலங்கையில் போயிட்டு நெய்தல் படை போயிட்டு பிடிச்சிரும். கிறுக்குத்தனமான பேச்சு அதெல்லாம். இது போன்ற மற்ற அரசியல்வாதிகளும் பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்தந்த உலக நாடுகள் அனைத்துமே ஒன்று கூடி இது இந்த பகுதி வந்து உங்களுடைய பகுதி, இதை மீறி நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் அது சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இது தான்றொண்டித்தனமாக, கிறுக்குத்தனமாக, நானாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆதிக்க வர்க்கம் இல்லை. இது ஆதிக்கத்தனமாக ஒரு அண்ணன், உலகத்தின் அண்ணன் போன்று அமெரிக்கா செயல்படுகிறது அல்லவா, அது போன்று அல்ல. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காசாவில் இன்னைக்கு மிகப்பெரிய உயிர் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. கொத்தா கொலை பண்ணுறான், அதை பார்த்துட்டு அமைதியாக வேடிக்கை பார்க்குறான். இதுதான் சமநீதி, சமத்துவம் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், இஸ்ரேல் அப்படி அடிக்கிறான். தீவிரவாத நாடு இஸ்ரேலு, ஒரு பயங்கரவாத நாடு. அந்த பயங்கரவாத நாடு வந்து காசா அந்த போராளி குழுக்களை அடித்து கொலை செய்கிறாங்க, அந்த மக்களை கொலை செய்கிறாங்க. பிஞ்சு குழந்தைகள் தினம் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் உயிரிழந்துட்டு இருக்காங்க. இதை கேட்கறதுக்கு நாதி இல்லை. இப்படி போயிட்டு இருக்கு நாடு. உலக நாடுகள் வந்து ஒரு முடிவெடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த முடிவிற்கு கட்டுப்பட வேண்டியது. இலங்கைக்கு சொந்தமான அந்த கச்சத்தீவு பகுதியை இலங்கைக்கு கொடுத்து விட்டு இலங்கையிடம் இருந்த அந்த கடல் பகுதியான வாட்ச் பகுதியை நம்ம பெற்றுக்கொண்டோம். அது எவ்வளவு வளம் மிகுந்த பகுதி என்பது நம்ம அது சம்பந்தமாக தனியாக ஒரு காணொலியே போடுவோம். இப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது
நாம கச்சத்தீவுக்காக தாரை வார்த்து விட்டோம் என்று கூறாதீர்கள் தயவு செய்து. கச்சத்தீவு அவர்களுக்கான பகுதி, அவர்களிடம் கொடுத்து விட்டோம், அவ்வளவுதான். அவர்களிடமிருந்து அந்த வாட்ச் பகுதியை நாம் பெற்றுக்கொண்டோம். அதனால் நாம் பெற்ற பலன்கள் என்ன என்பதை தனியாக ஒரு காணொலியில் பார்க்கலாம். இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். வக்பு சட்டம் என்பதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தருதலை அதற்கு வாக்குமளித்திருக்கிறார். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். வக்பு சட்டம் என்றால் என்ன, அதையும் நாம் பார்த்து விடுவோம். ஏன்னா டெய்லி நம்ம காணொலி போடுறது இல்லைங்களா, வாரத்திற்கு ஒரு காணொலி போடலாம், மற்றதெல்லாம் சிறிய காணொலிகளாக பகிர்ந்து கொள்ளலாம்னு ஒரு முடிவு கொண்டு அதுக்கான நேரமும் இல்லாத சூழல். இனி வரும் காலங்களில் முயற்சி செய்வோம். அதாவது வக்பு சொத்து, இப்போ நம்ம ஊர்ல ஒரு சர்ச் இருக்குங்க. அந்த சர்ச் சர்ச்சுக்கான சொத்தை யாரும் பராமரிப்பாங்க? கிறிஸ்டின் சகோதரர்கள் பராமரிப்பாங்க இல்லையா? சரி, ரைட்டு. நம்ம ஊர்ல ஒரு பெருமாள் கோயில் இருக்கு, ஒரு விநாயகர் கோயில் இருக்கு, நிறைய கோயில்கள், சிவன் கோயில் இருக்குன்னு வைங்களேன். இந்த கோயில் சொத்துக்களை யார் பராமரிப்பாங்க? கோயில் அறங்காவலர் குழு தலைவராக யார் இருப்பாங்க? ஹிந்து சகோதரர் இருப்பாங்க. அங்க போயிட்டு ஒரு இஸ்லாமியர் இருக்க முடியுமா? முடியாது. கிறிஸ்டியன் வச்சிருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் போயிட்டு ஒரு இஸ்லாமியரோ ஹிந்து சகோதரரோ இருக்க முடியுமான்னு முடியாது. கோயில்ல ஒரு கிறிஸ்டின் சகோதரரோ இருக்க முடியாது. இதுதான் சட்டம். இதுதான் சட்டம். மாற்றி எதுவும் சொல்லலை, உண்மையை சொல்றோம். ஆனால் வக்போர்டு என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சொத்து. பல லட்சம் சொத்துக்கள் இந்தியாவில் இருக்கிறது. பல லட்சம் ஏக்கர், பல லட்சம் கோடிக்கு சொந்தமான சொத்துக்கள் இருக்கிறது. இந்த சொத்துக்கள் அனைத்தையும் ஆட்டை போட வேண்டும் என்பதற்காக இப்போ ஒரே ஒரு விஷயம்தான். கோயிலில் இஸ்லாமியர்கள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடாது, சர்ச்சில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது, எங்கேயும் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது, சர்ச்சில் இஸ்லாமியர்களோ ஹிந்து சகோதரர்களோ இருக்கக்கூடாது. ஆனால் இஸ்லாமியர்களிடம் இருக்கக்கூடிய வக்புவிடம் எல்லாரும் இருக்கணும். இது நியாயமான ஒன்றுன்றத சங்கி பைத்தியம்லாம் இருப்பாங்கல்ல, பாஜகவின் ஆதரவு சங்கிகள் இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லுங்க இது சரிங்க அப்படின்னு சொல்லுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை கடைசி வரைக்கும். இஸ்லாமியர்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் ஆதரவாக இருப்பார்களாம். சொல்லும் போதே சிரிப்பாக இருக்கு. நம்ம கலாநிதி மாறன் அவர்கள் கூட நாடாளுமன்றத்திலே சிரிச்சாங்க, நீங்கள் இஸ்லாமியர்கள் பாதுகாவலரான்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு இஸ்லாமிய எம்பியை காட்டுங்க உங்கள் கட்சியில். இல்லை, இஸ்லாமியர்களை வளர்க்க வேண்டும் என்பதற்காக, இல்லை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் பாஜக. சிறுபான்மையினரை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் பாஜக. தலித் சகோதரர்களை இந்தியாவிலிருந்து நசுக்கி காலடியில் வைத்து மிதிக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் பாஜக. அதற்கு இன்று அவர்கள் தன்னுடைய லட்சியத்தை அடைந்திருக்கிறார்கள். வக்பு சொத்தை ஆட்டையை போட வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நிர்கதியாக நிற்க வேண்டும் இஸ்லாமியர்கள் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர்கள் இந்த வக்பு சட்டத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இது மிகவும் கொடுமையான செயல். இதை பார்த்து கொண்டு ஒரு சிலர் இஸ்லாமிய சைக்கோகள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ராகுல் காந்தி வரல, பிரியங்கா காந்தி வரல, சோனியா காந்தி வரல உள்ள நாடாளுமன்றத்துக்கு. இவன் பார்த்தான் சைக்கோவுக்கு ஏதாவது நல்லா கோவம் வருதுரா, உள்ள போயிட்டு காங்கிரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் ஆஜராகியிருக்காங்க. ஏன் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆஜராகி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, எதுவுமே சரியான செயலை நான் செய்ய மாட்டேன், செய்பவர்களையும் தவறாக சித்தரித்து மக்களிடையே காட்டுவேன்ற மாதிரி தான். இப்போ கச்சத்தீவு விவகாரம் மாதிரி தான். நிறைய விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் மீது குறை சொல்வார்கள். ஆனால் காங்கிரஸ் இந்தியாவிற்கும் இந்திய நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும் செய்தது போன்று இனி வரும் காலங்களிலும் எவராலும் செய்ய முடியாது. இனி வரும் அடுத்த ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியாக நிச்சயமாக இருக்கும். இருந்தால் மட்டுமே இந்திய மக்களை காப்பாற்ற முடியும், ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும், சர்வாதிகாரத்தை அழித்தொழிக்க முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி அருமையுள்ளவர்களே. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.